மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபராக நியமிக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மனுக்களை மே மாதம் 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரீத்தி பத்மன் சூரசேன, யசந்த கோதாகுட, AHMD நவாஸ், ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி ஆகிய ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பிரதிவாதியான தேசபந்து தென்னகோன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகினார். தமது சேவை பெறுநர் போலீஸ் மா அதிபர் பதவியில் செயற்படுவதை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றத்தினால் தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இதற்கமைய மனுக்களை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதியினை நிர்ணயிக்குமாறும் அவர் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் மே மாதம் 6, 7, 8ஆம் திகதிகளில் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 9 தரப்பினரால் குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் சட்டத்துக்கு முரணானவை என மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.